जय जगत्माता बगलामुखी ओम क्रीं बगलामुखी वरदे सर्व सौभाग्य प्रदायिनी समस्त भक्तानां सर्व अभीष्टं साधय साधय क्रीं ओम स्वाहा. பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கப்பட்ட எல்லா மனுஷனுடையும் ஆக்ரகம் என்ன என்றால் சந்தோஷகரமான சமாதானமுள்ள சுபிக்ஷமான ஒரு வாழ்க்கை உண்டாக வேண்டும் என்றுதான் இல்லையா? ஆயுராரோக்கிய சௌக்கியம் இருக்க வேண்டும். அப்படின்னா தீர்க்காயுஸ் இருக்க வேண்டும், ஆரோக்கியம் இருக்க வேண்டும், சுகம் இருக்க வேண்டும், சாந்தி இருக்க வேண்டும், சமர்த்தி இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எனிமி இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி எனிமி இருந்தால் அதே அந்த எனிமியை ஜெயிக்கக்கூடிய பவர் நமக்கு இருக்க வேண்டும். எனிமியை அட்டாக் பண்ணி அப்படின்னு சொல்லலே, எப்படியோ எனிமியை ஜெயிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களே, அந்த கேஸு 2 பேர் அவர் கண்டிப்பாக நமக்கு எனிமியாக இருக்கும் இல்லையா? அந்த 2 பேர் தமிழ் வாதாடும் பொழுது அந்த கேஸில் நம்ம வின் பண்ண வேண்டும், வெற்றி பெற வேண்டும். அப்போ என்ன ஆகுறது? எனிமியாக இருக்கப்பட்டவனுக்கு அங்கே தோல்வி உண்டாகிறது, நம்ம அங்கே வின் பண்றது. இதுக்கு உள்ள வழிகள் தான் வேதங்கள். அதாவது பூமியில் பிறக்கப்பட்ட மனுஷன் ஆயுசு, ஆரோக்கியம், எல்லா விதമായ சுக சௌகரியங்கள், சௌபாகியம், சுபிக்ஷம், சாந்தி இதெல்லாம் அவனுக்கு இருக்க வேண்டும். அவனுக்கு எனிமி என்று இருந்தால் அந்த எனிமியை வின் பண்ண வேண்டும். அதுக்கப்புறம் வாழ்க்கையின் கடைசி காலத்தில் இறுதியில் மரணம் சம்பவிக்கும். அந்த மரணத்துக்கு அப்புறம் ஆத்மாவுக்கு மோட்சமும் உண்டாக வேண்டும், சித்திக்க வேண்டும். அதற்குள்ள மார்க்கங்கள் என்ன, அதுக்கு என்ன செய்ய வேண்டும், அந்த வழிகள் சொல்லப்பட்டதுதான் வேதங்கள். ஆனால் இன்னைக்கு அந்த வேதங்கள் என்று சொல்லப்பட்டதே அப்படியே மாற்றி வச்சாச்சு. மாற்றி வச்சுட்டு அந்த வேதங்களே பிழிஞ்செடுக்கப்பட்ட வேதசாரம், வேதத்தோட சத்து என்று சொல்லப்பட்ட அநேக கிரந்தங்கள் வேற இருக்குது. அதெல்லாம் மனுஷன் எழுதப்பட்டது தான். வேதங்கள் மனுஷன் எழுதப்பட்டது அல்ல, அது சாட்சால் பிரம்மதேவன் தரப்பட்டது தான், தெய்வம் தரப்பட்டது தான். அந்த தெய்வம் தரப்பட்ட வேதத்தை மாட்டி வச்சுட்டு மனுஷன் எழுதி உண்டாக்கப்பட்டதெல்லாம் உபனிஷத்துகள், இதிகாசங்கள், இப்படி ஏகப்பட்டது இருக்கு. அதிலே என்ன சொல்றதோ அதேபடி வாழ்றாங்க. அப்படி அல்ல, நமக்கு ஃபர்ஸ்ட்ல பூமியில் சந்தோஷமாக வாழ வேண்டும். அதுக்கப்புறம் தான் மரணத்துக்கு அப்புறம் சொர்க்கமோ நரகமோ. நீ சொர்க்கத்துக்கு போகலாம், நீ என்கிட்ட வா, உன்னை சொர்க்கத்துக்கு அழிச்சிட்டு போறே, இப்படி எல்லாம் சொல்லப்பட்ட எந்த ஆச்சாரியன்மாரும் சொர்க்கம் பார்த்தவர் கிடையாது, நரகம் பார்த்தவரும் கிடையாது. எல்லாரும் சொல்றாங்க, அவங்களும் சொல்றாங்க, தவிர நீ சொர்க்கம் பார்த்திருக்கியா, அப்படி ஒண்ணு இருக்கா? ஒன்றும் தெரியாது. நீ உன்னை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போலாம், வா 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 அப்படி சொல்லிட்டு ஒரு கூட்டம் ஆளுகளை கூட்டி வச்சுட்டு அவங்களோட பிசினஸ் பண்றாங்க. அப்ப அதல்ல, நமக்கு இங்கே பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது முதல்ல சந்தோஷமாக வாழ வேண்டும். அதுக்கப்புறம் வாழ்க்கைக்கு கடைசியில மரணத்துக்கு அப்புறம் சொர்க்கம் என்று இருந்தால் அது நமக்கு கிடைக்க வேண்டும். ஆனா கண்டிப்பா சொர்க்கம் என்று இருக்கு என்றுதான் எல்லா மதங்களும் சொல்லப்பட்டது. சொர்க்கம் நரகம் பல மதங்களும் இருக்கு. அதாவது உலகத்துல 4000க்கும் மேற்பட்ட மதங்கள் இருக்கு. இந்த மதங்கள் எல்லாம் இந்த விஷயத்தை எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்றாங்க. சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு. வாழ்க்கைக்கு அப்புறம் ஆத்மாவுக்கு புண்ணியம் செய்தால் சொர்க்கத்துக்கு போகலாம், பாவம் செய்தால் நரகத்துக்கு போய்விடும் அப்படின்னு சொல்றது. இது நமது வேதங்களிலே இருந்து எடுத்து காப்பி அடிச்சதுதான், அல்லாமல் அவங்களா கண்டுபிடிச்சதல்லே. நமது வேதங்கள், சதுர்வேதங்களிலே இருந்து கோப்பி அடிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். அப்போ நம்ம வேதங்கள் என்ன சொல்றது என்றால், பூமியில் மனுஷன் சந்தோஷமாக வாழ வேண்டும், தர்ம அர்த்த காம மோட்சம், அப்படித்தான் வேதம் சொல்லி, அதுக்குள்ளதுதான் வேதம். தர்மார்த்த காம மோட்சம் அப்படின்னால் நல்லதும் கெட்டதும் எது என்று நீ அறிஞ்சிருக்க வேண்டும். அதிலே தர்மமான வழியில் கூடி, அதாவது நேர்மையான வழியில் கூடி நீ பணம் சம்பாதிக்க வேண்டும். அர்த்தம் என்றால் பணம் ஒன்று அர்த்தம், பணம் சம்பாதிக்க வேண்டும். தர்ம அர்த்த காம மோட்சம், காமம். அப்போ உன்னுடைய ஆக்கிரகங்கள் எல்லாம், வாழ்க்கை இருக்கும்போது நிறைய ஆக்கிரகங்கள் இருக்கும் இல்லையா? வீடு வேணும், கார் வேணும்,
வைஃப் வேணும், குழந்தைகள் வேணும், ப்ராப்பர்ட்டி வேணும், உத்தியோகம் வேணும், இதெல்லாம் ஆசைகள் தான். உன்னுடைய ஆசைகள், இந்த ஆசைகள் 99% ஆசைகள் நடக்கணும்னா என்ன வேணும்? காசு வேணும் இல்லையா? காசு இல்லைன்னா நடக்காது. அப்போ தர்மத்தில் கூடி நீ தர்மார்த்தம், தர்மத்தில் கூடி அர்த்தம் சம்பாதிக்க வேண்டும், காசு சம்பாதிக்க வேண்டும், நல்ல வழியிலே காசு சம்பாதிக்க வேண்டும். அடுத்தவனுக்கு எடுத்து காசு சம்பாதிக்க கூடாது, திருடி காசு சம்பாதிக்க கூடாது. சுருக்கமா உழைச்சு காசு சம்பாதிக்க வேண்டும் என்ற அர்த்தம். அந்த காசு கொண்டு உன்னுடைய எல்லா ஆக்கிரகங்களை நீ சாதிச்சுக்கொள், சாதிக்க வேண்டும். தர்ம அர்த்த காம, அதுக்கப்புறம் மோட்சம், அதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல நீ மோட்சத்தோட வழியை தேடு. அப்போ அங்க என்ன சொல்லி இருக்கிறது? வாழ்க்கையை நீ என்ஜாய் பண்ண வேண்டும் என்றுதான் சொல்லி இருக்கிறது. சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்றுதான் சொல்லி இருக்கிறது. இப்ப பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஆள் ஒரு வலிய ஃபங்க்ஷன் நடக்கிறது ஒரு ஆளுல வீட்டுல, நம்மளே அவர் கூப்பிட்டு இருக்கிறாரு. நம்ம வீட்டுல வந்துட்டு அவங்க தாம்பூலம் எல்லாம் கொடுத்துட்டு நீங்க கண்டிப்பா வரணும், கரெக்ட் டைம்ல வந்துருங்கோ, வந்து அந்த ஃபங்க்ஷன்ல கலந்து கொள்ளுங்கோ அப்படி எல்லாம் சொன்னாங்க. நம்மளும் நேர அந்த அங்க நீங்க போயாச்சு. அவர் கம்பீரமாக உள்ள உணவுகள் அங்க ரெடி பண்ணி இருக்கிறது. ரொம்ப விதவிதமா உணவுகள், நிறைய காசு செலவு பண்ணி கம்பீரமா அங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த வீட்டுக்கு போனா உடனே அவர் சொல்றாரு, வாங்க 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 அப்படி நம்மளை கூப்பிட்டாச்சு, சாப்பிடாம போகக்கூடாது, சாப்பிடணும். அப்போ நம்ம அந்த உணவு சாப்பிடாமல் வந்த அவரோட ஃபீலிங்ஸ் என்ன ஆக இருக்கும்? ஐயா அவர் சாப்பிடாம போயிட்டாரு சார். அப்ப என்ன நினைப்பாரு? அகங்காரம் பிடிச்சவர், ஹெட் வெயிட் உள்ள ஆள், சாப்பிடாம போயிட்டாரு அப்படின்னு நம்மளை பற்றி ஒரு இரிட்டேஷன், ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பேட் ஒப்பீனியன், ஒரு கெட்ட எண்ணம், அப்படித்தானே சொல்லணும். அதாவது ஒரு மதிப்பில்லாத எண்ணம் தான் அவரிலே உருவாகும். இதுவே நம்ம சந்தோஷமே இதெல்லாம் சாப்பிட்டு இது சூப்பரா இருக்கு, இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருந்தா நல்லா இருக்கு, இந்த நம்மள அபிப்பிராயங்களும் அங்க சொல்லியாச்சுன்னு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகும் இல்லையா? அதே மாதிரி பகவான் நம்மளே இங்கே சுபிக்ஷமாக இருக்கப்பட்ட இந்த பூமியில், பூமி சொர்க்கதுல்யம்தான், இங்கே அனுப்பி வச்சிருக்கிறது இங்கே உள்ளதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காகத்தான். பூமியிலே உள்ள எல்லா சுகபோகங்களும் மனுஷனுக்காக உள்ளதுதான். அது நம்ம அனுபவிக்க வேண்டும். அதை அனுபவிச்சு கடைசி காலமாகும் பொழுது இந்த சுகங்கள் ஒன்றும் அனுபவிக்கிறதுக்கு முடியாத அவஸ்தையிலே போய்விடும். ஏஜ் ஆகும்போது, வயசாகும் பொழுது, இனி எனக்கு ஒன்றும் முடியல, அது சாப்பிட முடியல, இது சாப்பிட முடியல, ஒரு சுற்றுலா போக முடியல, ஒன்று என்ஜாய், அந்த நேரமாகும் போது நீ என்ன பண்ண வேண்டும்? மோட்சத்துக்காக ஆத்மாவுக்கு சொர்க்கம் உண்டாக வேண்டும். அதுவரை உனக்கு சொர்க்கம், அதாவது உடம்போடு கூடி இருக்கப்பட்ட உனக்கு சொர்க்கம். அதுக்கப்புறம் இந்த உடம்பை விட்டுட்டு உன்னுடைய ஆத்மாவு நேரே சொர்க்கத்திலே போக வேண்டும். இதுதான் அதுக்குள்ள வழிமுறைகள் தான் வேத சாஸ்திரங்கள். அப்போ நம்ம எல்லாம் நினைக்கப்பட்டது அதுதான். எல்லா மனுஷனும், பூமியில் உள்ள எல்லா மனுஷனும் நினைக்கப்பட்டது என்ன? இங்க சுபிட்சமாக சந்தோஷமாக வாழ வேண்டும், தீர்க்காயுசு இருக்க வேண்டும், ரோகங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும், ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும், இப்படி எல்லாம் இருக்க வேண்டும். அதே மாதிரி எனிமி இல்லாமல் இருக்க வேண்டும். இது நம்மளோட தலையில் எடுத்து பார்த்தால், அதாவது உங்களோட தலையில் எடுத்து பார்த்தால், தலையில் எடுத்துன்னு சொல்லப்பட்டது டெஸ்டினி, அதாவது உங்களோட ஜாதகம். டெஸ்டினியோட போட்டோ காப்பி தான் ஜாதகம். அதுபடி ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது உன்னுடைய வாழ்க்கை என்ன என்று. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், நீங்க இந்த நாடகங்கள் சினிமா எல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா? அந்த நாடகத்திலும் சினிமாவிலும் நடிக்கப்பட்ட ஆளுகளுக்கு அது நடிக்க வைக்கப்பட்ட ஒரு ஆள் இருக்கு, அவருக்கு பேர் தான் டைரக்டர். டைரக்டர் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்திருப்பாங்க, இதுதான் உன்னுடைய கேரக்டர், இதுதான் இங்கே நீ நடிச்சு முடிக்க வேண்டும். அப்ப அவர் எழுதியிருக்கிறது, நீ ராஜா வேஷம் கட்ட வேண்டும், நீ பிச்சைக்காரனாக இருக்க வேண்டும், நீ சேனாநாயகனாக இருக்க வேண்டும், நீ கிருஷிக்காரனாக இருக்க வேண்டும், இப்படின்னு எல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்திருக்காங்க. அப்போ அங்கே ஸ்கிரிப்ட் தான் அவர் கொடுத்திருக்கிறாரு. அது சூப்பரா நடிக்க நம்மளால முடியும், ஆவரேஜா நடிக்கவும் முடியும் இல்லையா? அது அந்த நடிக்கப்பட்ட ஆளோட கையிலே தான் அது இருக்கிறது, அது டைரக்டரோட கையிலே அல்ல. அதனால தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சிலவர் வர்றாங்க. சிலவங்க என்னதான் நடிச்சிருந்தாலும் அவ்வளவுதான், முன்னுக்கு வர முடியறது இல்லை.
ஏன்னா அவனோட குவாலிட்டி அவ்வளவுதான். அவனுக்கு ரேஞ்ச் இல்லை. நான் இப்படித்தான் பண்ணணும், பண்ணி வரணும், அடுத்தவரை கவர்ச்சி பண்ணணும், அந்த மாதிரி நான் ஆக்டிங் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவனுக்கு வராது. சப்போஸ் வந்திருந்தா கூட அதுக்குள்ள திறமை அவனுக்கு கிடையாது. அப்போ அந்த ஸ்கிரிப்ட் பார்க்கும்போது அந்த ஆக்டருக்கு தெரியும் நான் எப்படி பண்ண வேண்டும். அதுக்குதான் ஸ்கிரிப்டை முன்னாடி அவர்கிட்ட கொடுத்துருவாரு. அதே மாதிரி இந்த பூமியில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு ஸ்கிரிப்ட் பகவான் நமக்கு கொடுத்திருக்கு. அட்வான்ஸ் ஆகவே பிறக்கும் போதே கொடுக்குறாங்க. அதுதான் ஜாதகம் என்று சொல்லப்பட்டது. அப்ப அந்த ஜாதகம் பார்க்கும் பொழுது டோட்டலா வாழ்க்கை எப்படி இருக்கும்? டிராஜடியாக இருக்குமா, இல்லை சந்தோஷமாக இருக்குமா, இதெல்லாம் அதுல தெரியும். அப்ப என்ன பண்ணணும்னா, டிராஜடியாக இருக்கும் வாழ்க்கை அப்படி ஆயிருந்தால் மேக்சிமம் அந்த டிராஜடி இல்லாமல் செய்வதற்கு என்ன பண்ணலாம், அதுக்குள்ள வழிகள் வேதங்கள்ல இருக்கு. நல்லதுதான் நடக்கும், வாழ்க்கை சந்தோஷகரமாக இருக்கும் என்றால் மேக்சிமம் அந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம், அதுக்குள்ள வழிகள் தான் வேதங்கள்ல இருக்கிறது. அப்போ ஜாதகம் பார்க்கும் பொழுது ஆயுஷ் எவ்வளவு இருக்கு, ஆரோக்கியம் எப்படி இருக்கும், ஆரோக்கியத்துக்கு எப்ப க்ஷயம் உண்டாகும், ஏதாவது ஆபத்துகள் வாழ்க்கையில் உண்டாகுமா, பினான்சியலி எப்படி இருக்கும். அது பணம் என்று சொன்னால் எப்பவும் இப்படிதான் அப் அண்ட் டவுனாகத்தான் இருக்கும், எல்லாருக்கும் அப்படித்தான். ஆனா நம்ம வாழ்க்கையிலே பினான்சியலி அப் அண்ட் டவுனாக இருக்கும் என்றாலும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் உண்டாகுமா, கடன்கள் உண்டாகுமா, ஆக்சிடென்ட் உண்டாகுமா, ரோகங்கள் உண்டாகுமா, அப்படி உண்டாகும் என்றால் எப்போ வரும், அது வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும், இந்த விஷயங்கள் எல்லாம் ஜாதகம் பார்த்தால் தெரியும். அப்ப பூமியில் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று எல்லாரும் நினைக்கிறீங்க. அப்போ அந்த சந்தோஷம் கிடைக்க வேண்டுமானால் முக்கியமாகவே ஆரோக்கியமும் பணமும் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் பாக்கியம். ஆரோக்கியமும் பணமும் இருந்தால் கூட பாக்கியம் இல்லை என்றால் அதை அனுபவிக்க முடியாது. அப்ப வாழ்க்கையில் 2ஆம் இடம் என்று சொல்லப்பட்டதுதான் தனத்தை சூಚಿப்பிக்கப்பட்ட இடம். ஜாதகத்துல நம்ம வாழ்க்கையில் தனம் உண்டாகுமா இல்லையா, அது ஸ்திரமாக இருக்குமா அஸ்திரமாக இருக்குமா என்று காட்டப்பட்ட இடம் லக்னத்தோட 2ஆம் இடம். அப்ப 2ஆம் இடத்துல பாப கிரகங்கள் இருந்தால் சூரியன், சனி, ராகு, செவ்வாய், கேது, இது 5 பாப கிரகங்கள் தான். சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேது, இது 5 பாப கிரகங்கள் தான். அதாவது நவகிரகங்களிலே 5 கிரகங்கள் பாப கிரகங்கள், 4 கிரகங்கள் மட்டும்தான் சுப கிரகங்கள். அதே மாதிரி இந்த தேவன்மார் அசுரன்மார் என்று சொல்லப்பட்டதுல 33 கோடி தேவன்மார் இருக்கு, அதுக்கு டபுளா இருக்கு அசுரன்மார், 66 கோடி அசுரன்மார் இருக்கு. அதே மாதிரி எப்பவுமே அதனால தான் மனுஷனுக்கு நல்லது செய்யறதை விட பாவம் செய்யறதுக்கு டெண்டன்சி அதிகமாக இருக்கிறது. எல்லா மனுஷனுக்கும் அப்படித்தானே. இப்ப நீங்க ஒண்ணு பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரே தெருவில் ஒரு ஆவின் பாலகம் இருக்கிறது. அங்க இந்த ஐஸ்கிரீம் அதெல்லாம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். சூடா நல்ல பால் கிடைக்கும், ஐஸ்கிரீம் கிடைக்கும், பாதாம் மில்க், அப்படி பல வெரைட்டி கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அது ஒரு கடை, ஒரு ஷாப். இன்னொருத்தன் பக்கத்துல இளநீ விற்கிறாங்க. இளநீ, கூல்ட்ரிங்க்ஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. மோரு, கூல்ட்ரிங்க்ஸ் அப்படி எல்லாம் வச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரத்துல ஒரு வைன் ஷாப் இருக்கு. கூட்டம் எங்க இருக்கும், எங்க அதிக வியாபாரம் நடக்கும், வைன் ஷாப்ல தான் நடக்கும் இல்லையா. அது மனுஷனோட வாழ்க்கைக்கு கெடுதல் தான், ஆரோக்கியத்துக்கு கெடுதல், குடும்பத்துக்கு கெடுதல், எல்லாமே கெடுதல் தான், எல்லாமே அது தோஷம்தான். ஆனால் ஜனங்கள் அதிகம் அங்கத்தான் போகிறது, அங்கத்தான் அதிகமாகவே வியாபாரம் நடக்கிறது. அங்க லட்சமா நடக்கும், இங்கே 100, 1000 இப்படித்தான் நடக்கும். அதுக்கு ஏன் காரணம் என்றால் மனுஷனுடைய மனசுக்குள்ள இந்த அசுர சக்திகள் புகழ்ந்து அவங்க விளையாட வைக்கிறாங்க. இப்ப கூட பாருங்க, ரொம்ப பயப்படணும் நம்ம. ஏனென்றால் உலகத்துல 2 யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. உலகம் 2 சேரியாக தெரிஞ்சிருக்கிறது. அப்படின்னா புரியுதா? 2 சேரியாக இருக்கிறது. ஒண்ணு யுத்தத்துக்கு அனுகூலம், இன்னொரு யுத்தம் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட 2 சேரியாக தெரிஞ்சிருக்கிறது. எந்த நேரத்திலே இப்ப நடக்கக்கூடிய இந்த யுத்தம் ஒரு ஏற்கனவே 2 லோக மகா யுத்தங்கள் நடந்து விட்டது. அடுத்த ஒரு 3ஆம் லோக மகா யுத்தமாக வர்றதுக்கு வாய்ப்புண்டு கண்டிப்பா.
ஏதாவது ஒரு பெரிய லீடரோட மனசுல ஒரு அசுரன் விழுந்தா போதும், முடிஞ்சு போச்சு. அப்படித்தான் கலியுகத்திலே இந்த தோஷங்கள் எல்லாம் உண்டாகிறதுக்கு வழி. மனுஷனோட மனசுல இந்த கலி யுகமாக இருக்கிறதுனால அசுரன் சீக்கிரமா உள்ள போயிடும். அப்ப நம்ம வாழ்க்கையில நமக்கு சந்தோஷம் உண்டாக வேண்டும், நிம்மதி உண்டாக வேண்டும், வாழ்க்கை சுபிட்சமாக இருக்க வேண்டும். பழைய காலம் மாதிரி ஆயிரக்கணக்கு வருஷங்கள் லைஃப் கிடையாது, கொஞ்சம் தான் இருக்கு. ரொம்ப போனா 100 வயசுன்னு வைக்கலாம். அதுல ஒரு 70 வயசுக்கு மேல வாழ்ந்திருந்தும் கஷ்டம்தான் இல்லையா? இந்த காலத்துல சுகர் ஆச்சு, கொலஸ்ட்ரால் ஆச்சு, இல்லாத வியாதி ஒன்றும் இல்லை, அது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, அப்படி இருந்து வாழ்ந்தா பிரயோஜனம். இப்போ வாழ்க்கை கொஞ்சம்தான். அந்த கொஞ்சமாக இருக்கப்பட்ட வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக வாழ வேண்டும், சுபிட்சமாக வாழ வேண்டும். அதற்கு என்ன என்ன செய்ய வேண்டும், எதை எதை வாழ்க்கையிலிருந்து தடுக்க வேண்டும் என்று ஜாதகம் பார்த்தால் தெரியும். அப்பம் அந்த ஜாதகம் பார்த்து உங்களிடம் சொல்லப்பட்டவர் விவரமுள்ள ஆளாகவும் இருக்கணும். இப்படி ஏன் சொல்றது என்றால், முக்கியமா அடுத்த காலத்துல ஒரு ஆள் வந்து சொன்னார், அவர் ரொம்ப பெரிய உத்தியோகத்தில் இருந்தார், நிறைய சம்பாதிச்சுட்டு இருந்தார், ஒரு பிசினஸ் வேற பண்ணிட்டு இருந்தார், அது அவரோட வீட்டம்மா பேர்ல. அப்படி இருக்கும்போது இவர் யாரையோ ஒரு ஜோதிஷியை போய் பார்த்திருக்கிறார். அவர் என்ன சொல்லி இருக்கிறது என்றால், நீ அந்த உத்தியோகத்தை விட்டுட்டு நீயும் பிசினஸ்ல வந்துரு, பிசினஸ் அதிபயங்கரமாக டெவலப் பண்ணிக்கோ, எக்ஸ்ட்ரா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சுக்கோ. இவரு அதெல்லாம் பண்ணினார். இப்ப என்ன ஆச்சு? எல்லாமே போச்சு, நிறைய கடன்கள் உண்டாயாச்சு. அப்ப இதுக்கு அவரோட தலையிலெழுத்து ஒரு காரணம். ஆனால் அது தூண்டி விட்டது யாரு? இந்த அஸ்ட்ராலஜர் தான். ஏன் தெரியுமோ? சாஸ்திரம் தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட அவர் போய் பார்க்கவில்லை, அதுதான் காரணம். இன்னைக்கு ஜோதிஷம் பூஜை என்று சொல்லப்பட்டதுல எல்லாம் 90% சும்மா மனுஷனை ஏமாத்தப்பட்டதுதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 90% ஆளுகளும் ஏமாத்துறாங்க. 10% தான் சாஸ்திரம் படிச்சவங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க. சிலவர் சொல்லுவாரு, இங்க வா நான் உனக்கு எல்லாம் பண்ணி தரேன். அது ஒன்றும் நடக்காது, அது எதுவுமே நடக்காது. நம்ம வாழ்க்கையிலே பிளஸ் இருந்தால், அதாவது ஒரு செடி இருக்கு, அந்த செடி பூவும் காயும் வரப்பட்டதாக இருந்தால் என்ன பண்ணணும்? நல்ல ஒரு கிருஷிக்காரங்கிட்ட, ஒரு ஃபார்மர் கிட்ட, ஒரு விவசாயி கிட்ட அந்த அந்த கண்ணு கொடுத்தாச்சுன்னா அவர் அதுக்கு சரியாக உள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியாக வீதியில் அதுக்கு கிருஷி பண்ணி அதுல இருந்து நல்ல விளைவெடுத்து கொடுக்கும் உங்களுக்கு இல்லையா? இதுவே அந்த கண்ணு மோசமா இருந்தால் அது வளராது, தோஷமா இருந்தால் அதுக்கு என்னதான் ட்ரீட்மெண்ட் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை, எப்படித்தான் கிருஷி பண்ணதுனால அது ஒர்க் அவுட் ஆகாது. அதே போல சாஸ்திரம் தெரிஞ்ச ஒரு ஜோதிஷி ஆகியிருந்தால் இந்த ஜாதகப்படி வாழ்க்கை இவ்வளவுதான், இதுக்கு மேல வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகாது. அதுக்காக நீங்க எந்த மந்திர தந்திரங்களும் பூஜைகளும் ஒன்றும் பண்ண வேண்டாம், பண்ணி பிரயோஜனம் இல்லை. மேக்சிமம் பகவானை வணங்கிக்கோங்கோ, க்ஷேத்திர தரிசனங்கள் பண்ணுங்க, இதெல்லாம் போதும். இதுக்காக ஓபரா மந்திரம் பூஜை யாகங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படி அவர் சொல்லுவார். அப்படி இருக்கப்பட்ட ஆச்சாரியன்மார்கிட்டத்தான் நீங்க போக வேண்டும். அப்படி உள்ள ஆச்சாரியனை எப்படி கண்டுபிடிக்கிறது என்று கேட்டால் அது உங்களோட புத்தியும் அறிவும் தான் யூஸ் பண்ணணும். ஜெகத் மாதா மகாதேவியின் அனுகிரகத்தால் உங்களுக்கு சர்வ அபீஷ்ட சித்தி உண்டாகட்டும் என்றும், நான் சொல்லப்பட்டது உங்களுக்கு மனசுல அறிவோட ஒரு தீபம் ஏற்றட்டும் என்றும், அறிவோடு ஒரு தீபம் பிரகாசிக்க வைக்கட்டும் என்றும் மகாதேவியினுடன் வேண்டுகொள்கிறேன். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305442299 7305442299. தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத்,
விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ்.